மதபேதமின்றி தமிழகத்தில் உள்ள கோவில்களின் ஸ்தல வரலாறு, பழமையான தேவாலயங்கள் மற்றும் தர்காக்களின் உண்மை தகவல்கள், ஆன்மீகம், ஜோதிடம், சித்தர் வழிபாடு போன்ற பிரத்யேக தகவல்களை கேப்டன் ஆலயம் யூடியூப் சேனல் மூலம் நீங்கள் இனி காணலாம். உங்களின் ஆன்மீக வணிகத்தை கேப்டன் ஆலயம் யூடியூப் சேனலில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள்.
திவ்ய தேசம் கொண்டாடப்பட வேண்டிய திவ்ய தேசம். அதில் குறிப்பாக ஸ்ரீரங்கம், திருப்பதி, காஞ்சிபுரம் எல்லா நாளும் ஒரு ஏற்றம் தரும் ஒரு திவ்ய தேசம். அதில் நம்பெருமாள் சில காலங்கள் திருவரங்கத்திலேருந்து இருந்து திருப்பதியில் வாசம் பண்ணார். அதை நினைவு கூறும் வகையில் தான் வருஷா வருஷம் இந்த கௌசிக ஏகாதசிங்கிறது ரொம்ப விசேஷம். ஏகாதசி விரதங்கிறது ரொம்ப முக்கியம். அதுலேயும் இந்த கைசிக ஏகாதசியும் வைகுண்ட ஏகாதசி வரப்போகிற வைகுண்ட ஏகாதசியும் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுது. ஃபாஸ்டிங் சொல்லுவோம். நம்ம ஹெல்த் வைஸு, மென்டல் வைஸு எல்லாத்துக்குமே ஒரு விசேஷமானது இந்த கௌசிக ஏகாதசி. அதில் இந்த கோவிலில் இன்னைக்கு திருப்பதியிலிருந்து அந்த திருவேங்கடமுடையான் சாட்டி கலைந்த வஸ்திரங்களை கொண்டு பெரிய பெருமாளுக்கும் நம்பெருமாளுக்கும் ராமானுஜர் தாயாருக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. இதை சாத்தி சேவிக்கும் போது அந்த திருவேங்கடமுடையானுக்கு போய் சேவிக்க முடியாத கூட இன்னைக்கு இந்த சேவிச்சோம்னா அந்த திருவேங்கடமுடையானுடைய பலனும் கிடைக்கும், திருவரங்கநாதன் பலனும் கிடைக்கும். அதனால இந்த திவ்ய தேசத்து ஏற்றம் எல்லாரும் சௌக்கியமாக்கணுங்கிறதுக்காக தான் 2 திவ்ய தேச சம்பந்தத்தோட இன்னைக்கு பெருமாள் கொண்டாடுறார். இந்த கொண்டாடுற நல்லால எல்லாரும் சௌக்கியமாக்கணும் அடியங்களும் பிரார்த்திச்சுக்கிறோம். பெருமாள் அங்க இருந்ததுக்கு நிறைய காரணங்கள் அங்க இருந்தாருங்க. அது நடுவில் நின்று போயிடுது. ஆனா அதை திருப்பி கொண்டு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி பண்ணும் போது அந்த திருவரங்கத்துக்கும் ஒரு திருப்பதிக்கும் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன் இங்க வரவா அங்க போக முடியல கூட ஒரு நல்ல சௌக்கியத்தை உண்டு பண்ணுங்கிறதா எப்பவுமே சொல்லுவாங்கல்ல, அடியார்கள் வாழ அரங்க நகர் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழம்பா. கடல் சூழ்ந்த மண்ணுலகத்தில் இருக்கவா அத்தனை பேரும் சௌக்கியமா இருக்கணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு தொடர்பு இருக்கணும். அந்த தொடர்பை உண்டு பண்ணி கொடுக்கிற நாள் தான் இந்த கைசிக சென்னைக்கு திருவேங்கடமுடையான் வஸ்திரம் சாத்துறதுங்கிறது விசேஷமா கொண்டாடணும்.
இது முழுக்க முழுக்க ரத்தினத்தால் ஆனது. ரூபி இது 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 ப்ரௌன் கலர்ல இருக்கிறது ஃபுல்லா வந்து ஒரே ரூபி கல். அந்த ரூபி கல்லை குடைஞ்சு முதல் தடவை பண்ணியிருக்கோம். உலகத்திலேயே இதுதான் முதல் கிரீடம், ரூபில வர கிரீடமும். இதுக்கு மேல வந்து தங்கம், அது வந்து அதுக்கு அடுத்தது வந்து ரூபிஸ் வந்து பதிச்சிருக்கு மேல. இந்த பக்கம் ஃபுல்லா வந்து வைரம், 600 பிளஸ் வைரம் வந்து இதுல பதிச்சிருக்கோம். இது ஒரே ஒரு கல்லிலானால மரகதம். அப்புறம் மேல வந்து மரகதம் இருக்கு. ஒரு 200 இயர்ஸ்க்கு அப்புறமா முதல் தடவை இவ்வளவு பெரிய வைரங்கள் பதிச்ச ஒரு கிரீடம் வந்து கோவில்ல வந்து சமர்ப்பிக்கப்படுது. ஏறத்தாழ 200 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறம் இப்பதான் முதல் தடவை இந்த கிரீடம் வந்து சமர்ப்பிக்கப்படுது. வேற ஏதாவது கேட்க? நானும் முரளி பட்டரும் ஒரு தடவை வந்து பெருமாளை சேவிச்சு இருக்கும்போது இத கிரீடம் ஒண்ணு செஞ்சு தரணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டோம். வேற எந்த பிரார்த்தனையோ அதுவோ எதுவும் இல்லை. பெருமாளுக்கு ஒரு கிரீடம் செஞ்சு தரணும். அந்த கிரீடம் வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கணுன்றதுக்காக ரூபிலே செஞ்சிருக்கோம். செஞ்சது வந்து இதை குடைஞ்சி எடுத்தது வந்து ராஜஸ்தான்ல தான் வந்து குடைஞ்சது. செஞ்சது வந்து கோபால்தாஸ் ஜுவல்லர்ஸ், திருச்சி கோபால்தாஸ். மதிப்பு வந்து தேவையில்லை, அது இனிமேல் தான் போடணும். நாங்க எங்களுக்கு ஒரு மதிப்பு வரும், அவங்களுக்கு ஒரு மதிப்பு வரும். அதனால அவங்க தான் போடணும். எங்களுடைய மதிப்பு அது சொல்ல இல்லை சார். நீங்க ஸ்பான்சர் பண்ணிருக்கீங்க, இவ்வளவு செலவு பண்ணிருக்கேன்னு உங்களுக்கு தெரியல. இல்ல வேண்டாம். இது மொத்தம் வந்து ஏறத்தாழ 8 வருஷம் ஆச்சு. இந்த கல் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கே 3 வருஷம் ஆச்சு. அந்த கல் கொடுக்கும் போதே அவங்களுடைய ஃபர்ஸ்ட் இது என்னன்னா, இது குடையும் போது வெடிச்சிருச்சுன்னா அந்த கல்லுடைய மதிப்பை நம்ம தந்துடணும். அந்த கல் வந்து திருப்பி அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அப்படி ஒரு கண்டிஷன்ல தான் எடுத்தாங்க. ஸோ அப்படி சரி, ஓகே, இது ஒரு ரிஸ்கான ஃபேக்டர் தான். பணம் கொடுத்துட்டு தான் கல் வாங்கணும். கல் வாங்கிட்டு குடைஞ்சதுக்கு அப்புறம் ஒன்றும் நடக்கல. ஸோ இப்போ வெளியும் அந்த முதல்ல நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும், இது வந்து எங்கேயும் ஜாயிண்ட் இல்லாத ஒரே கல்ல குடைஞ்சு செஞ்சிருக்கிறது. ஒரே கல்ல உள்ள வந்து குடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் மேல வந்து தங்கமும் வைரமும் பதிச்சிருக்கு. ரூபி கலர், ஃபுல்லாவே ரூபி, ஒரே ரூபி கலர் கல்ல குடைஞ்சி பண்ணது. 3169 கேரட் ரூபி மட்டும். அது தெரியல, நம்ம ஃபேக்டரி போக முடியாது. நிறைய பேர் அதுல பண்ணி, என்னுடைய நண்பர்கள் எல்லாம் நிறைய பேர் பண்ணி. என்னுடைய நண்பர்களுடைய ஸ்பான்சர். நான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் போறேன்ல, நிறைய உபன்யாசம் போவேன், நிறைய டான்ஸ் பண்றதுக்கெல்லாம் போவேன். எனக்கு பேமெண்ட்டுக்கு பதிலாக தங்கமா வாங்கிடுவேன். அது வந்து சேர்த்து அப்படியெல்லாம் இஸ்லாமியர் இந்து அது மாதிரி எல்லாம் நாங்க பிரிச்செல்லாம் பாக்குறோம். எனக்கு ரங்கநாதரை பிடிக்கும். உங்க எல்லாருக்குமே தெரியும், ரங்கநாதர் கோவில் தான் எனக்கு பிரதானமான தெய்வம். ஆண்டாளும் ரங்கநாதரும். ஸோ அதனால செய்யணும்னு சொல்லி தோணுதை தவிர இந்த முஸ்லீமா இருக்கிறதுனால இல்ல ஹிந்துவா கிறிஸ்டியனா இருக்கிறதுனால அப்படியெல்லாம் எனக்கு பிரிச்சு சொல்ல தெரியும். இன்னும் யாரும் அப்போஸ் பண்ணல, நல்ல விதமா அது இன்னும் யாரும் அப்போஸ் பண்ணல. அது பண்ணாங்கன்னாக்கில் அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்து. ஏன்னா இப்போ வந்து யாரை வேணாலும் அப்போஸ் பண்ணலாம், யார் வேணாலும் ஆதரிக்கலாம், எது வேணாலும் பண்ணலாம். அதனால நம்ம அதெல்லாம் போய் கருத்து சொல்லி நடக்க முடியாது. நான் மனசார செய்யறேன், அவ்வளவுதான். எனக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் கோவில் இருந்து இல்லை. இப்போ சாதாரணமாக தான் கொடுத்து தான் போறோம். தேங்க்யூ. பின்னாடி போகலாம் கொஞ்சம் சார். அப்படியே இருங்க சார். இப்போ என்ன சொல்லிட்டுமா இது? சரி சார். சார் இங்கிட்ட கேட்டு அப்படியே திரும்ப விரிந்த பெருங்குடியனலும் பெருகிய புனலும் கொண்டல் மாறுதமும் குறைகள் ஏழுமா மலைகளும் விசும்பும் அண்டமும் தானாய் நின்ற எம்பெருமான் அரங்கமா நகரமந்தானே ராஜாதி ராஜாய பிரசைக்க சாகினே நமோ வயம் வை சிரவணாய குர்மகே சமேக்கா மாங்கா மகாமா யமக்கியம் காமேஸ்வரோ வை சிரவணோ ததாது குபேராய வை சிரவணாய மகாராஜாய நமः.
சார் இங்கிட்ட கேட்டு அப்படியே திரும்ப மாய் விரிந்த பெருங்குடி அனலும் பெருகிய புனருள் நிழலும் கொண்டல் மாறுதமும் குறைகள் ஏழும் ஏழுமா மலைகளும் விசும்பும் அண்டமும் தானாய் நின்ற எம்பெருமான் அரங்கமா நகரமந்தானே ராஜாதி ராஜாய பிரசைக்க சாகினே நமோ வயம் வை சிரவணாய குர்மகே சமே காமாய மக்கியம் காமேஸ்வரோ வை சிரவணோ ததாது குபேராய வை சிரவணாய மகாராஜாய நமः. இது அப்படியே எடுத்து நினைக்கிறேன். அவங்க சரி யாருமே வரல சார். வரல. வாங்க. மதபேதமின்றி தமிழகத்தில் உள்ள கோவில்களின் ஸ்தல வரலாறு, பழமையான தேவாலயங்கள் மற்றும் தர்காக்களின் உண்மை தகவல்கள், ஆன்மீகம், ஜோதிடம், சித்தர் வழிபாடு போன்ற பிரத்யேக தகவல்களை கேப்டன் ஆலயம் யூடியூப் சேனல் மூலம் நீங்கள் இனி காணலாம். உங்களின் ஆன்மீக வணிகத்தை கேப்டன் ஆலயம் யூடியூப் சேனலில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள்.